உரிமைக்காக இவர் போராடினாரா? பெண்ணடிமைத்தனத்தை இவர் எதிர்த்தாரா? அவரை போய் பெரியாருங்கிறீங்களே, டம்மியாரு பாவா, டம்மி பாவா, டம்மிங்க அந்த ஆளு. ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, டம்மி பிசாக்கேடா. என் பாட்டன் சொல்றான் பாருங்க, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும், நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் பெற்று எதுக்கும் பயப்படாது, நீ வாட்டுக்கு போ, நிமிர்ந்து நடன்மா. என் பாட்டம் பாரதி இவர் என்ன சொல்றாரு? ஈர வெங்காயம் ஈவேரா, பெண்களுக்கு ஆண்களை போன்று முடியை வெட்டுங்கள், ஆணுடைய போடுங்க, ஆம்பளை பேரை வை, ஆம்பளையாவே வளரு. பொம்பளை ஏன் ஆம்பளை வேஷம் போடணும்? பொம்பளை ஏன் ஆம்பளை வேஷம் போடணும்? தம்பி, இந்த சுருட்டு சூப்புலாம் சொல்லப்படாது. என்னன்னாலும் நான் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. பின்ன உன்ன சார் நான் கூப்பிடுவாங்க. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா நான் என் பாட்டேன். அப்படிப்பட்ட உயர் பிறப்பு நான் ஏன் வேஷம் கட்டி தெரியணும்? பைத்தியமா? நான் என்ன பைத்தியம் நினைச்சேன்? நீ போய் அப்படி நினைப்பனாப்பா? அப்ப நீ பைத்தியம் தானே? கருப்பையை அறுத்து வீசி, கருப்பையை அறுத்து வீசு. ஏன் கருப்பையை அறுத்து வீசணும்? இவரு அன்னைக்கு ஆண்களுக்கு மாதிரி வேஷம் போட சொல்லி கொடுத்தது விளைவு இன்னைக்கு எங்க வந்து நிக்குது தெரியுமா? லெஸ்பியன், எல்ஜிபிடின்னு இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டியா உருவாயிருக்கு. அதுக்கு அடித்தளம் போட்டு வித்திட்டவர் அந்த ஈர வெங்காயம் ஈவேரா. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய. என்ன மண்ணை பத்தி எனக்கு உனக்கு என்ன தெரியும்? என் மண்ணை பத்தி. இது யாருடைய மண்? இது வேலுநாச்சியின் மண். இங்க பிறந்த பெண்கள் எல்லாருமே வீரமங்கைகள்யா. என் மண்ணில் வந்து எனக்கு நீ பெண்ணடிமையை பத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேலுநாச்சி வேலுநாச்சின்னு எனக்கு ஒரு பாட்டி இருக்கிறாள்ல, அவள் வந்து வெள்ளைக்காரனை எதிர்த்து போர் செஞ்சா. அவ காலத்துல பெண்ணடிமையை யாரையா உடைச்சது? யாரையா பெண்களுக்கு தைரியம் கொடுத்தது? இந்த ஈர வெங்காயம் ஈவேரா குதிரையார கத்து கொடுத்து கையில வாழை கொடுத்து சென்றுவா மகளே வென்றுவான்னு வேலுநாச்சியார அனுப்பி வைத்தாரா? இந்த மண்ணில் இருக்கிறது எல்லாமே தெய்வம்னா நான் கட்டின பொண்டாட்டியும் தெய்வம் தானேன்னு கட்டின பொண்டாட்டிய தெய்வமா சொன்ன என் பாட்டம் பாரதி உனக்கு பாப்பான். அவன் சனாதனி. இந்த சனியை முடிச்ச ஈவேரா என்ன சொல்லுது தெரியுமா? தான் கட்டின பொண்டாட்டிய ஊருக்கு புதுசா வந்திருக்க வேசி தாசி அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாருங்க. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. இந்த அடிமை சங்கிலியா இருக்கிறேங்கிற போராட்டத்துல அடுத்தவன் பொண்டாட்டி தாலிய பூரா அறுத்தாங்க. இவங்க பொண்டாட்டி பூரா தொங்க தொங்க 20 பவுன்ல தாலி போட்டிருக்கும். நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? அதான் சொல்றேன், அடுத்த பொண்டாட்டி தலையோட கருப்பப்பையை அறுத்து எறி. கருப்பப்பை உனக்கு எதுக்கு? உங்க அம்மா ஈவேராவை பெத்த அம்மா அதை செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த ஈவேரா தலைவலி எங்களுக்கு இருந்திருக்காது. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. இல்லங்க, ஈவேராவுடைய அடிவரடி கருணாநிதி அவருடைய துணைவியார் 10 பேருக்கு மனைவியார் 10 பேருக்கு இதை செய்ய சொல்லியிருந்தாருன்னா இந்நேரம் ஸ்டாலின் தலைவலி எங்களுக்கு கிடையாதுங்க. நிதி, இன்ப நிதி, துன்ப நிதி, துயர நிதி, இளவு நிதி, எட்டு நிதி, கருமாதி நிதி, காடாத்து நிதி, எந்த கருமத்தையும் பார்க்க வேண்டிய விதி எங்களுக்கு இல்ல. சாம்பார் ஆப்பு எனக்கு. நாடு விடுதலை அடையறதுக்கு முன்னாடியே சுயநிர்ணய உரிமை, தன் தீர்வு, தன்னாட்சிக்கு விதை போட்டுட்டான் பாரதி. நீ என்ன சொல்ற? தமிழ் தாய் வாழ்த்து எதுக்கு? தமிழ் தாய் வாழ்த்து தேவையில்லாது. தமிழ் தாயை வாழ்த்தாம மணியம்மையா வாழ்த்த முடியும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் இருக்கு. சரி, ஃபீல் பண்ணாத. இவர் உனக்கு பெரியாரா? இவரை நான் வேற பெரியார்னு வாயால சொல்லணுமா? யார் இவரு? என்ன செஞ்சாரு? தமிழ் படிச்சினா உனக்கு பிச்சை கூட கிடைக்காது. இங்கிலீஷ் படி. தாயாரை மம்மின்னு சொல்லு, தந்தையா டாடின்னு சொல்லுன்னு சொல்லி கொடுத்தாரு. அம்மா தாயே அப்படின்னு கெஞ்சிற பழைய வார்த்தைகளை ஒதுக்கிட்டு இன்று முதல், இந்த நிமிஷம் முதல் மம்மி டாடி என்றுதான் நாம் பிச்சை எடுக்க வேண்டும். எங்கே சொல்லுங்கள்? மம்மி டாடி. இன்னொன்னு சொல்றாரு, சாயிபுங்கெல்லாம் படிச்சு அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிட்டாக்க, அதுக்கப்புறமா இந்த ஆதி திராவிடரும் படிச்சு அவங்களுக்கும் வேலை கிடைச்சிட்டாக்க சூத்திர நிலையை நீ யோசிச்சு பாத்தியா? உன் நிலை என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கிறார். அந்த சூத்திரன் தான் நான் சொன்ன இப்ப ஆள். சூத்திரத்துக்கான வரையறை தான் இவர் கொடுப்பது. இவர் தான் சாதியை ஒழிச்சாரா? இவர் தான் சாதியை ஒழிச்சாரா? ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. ஆனா இந்த ஈர வெங்காயம் ஈவேரா
கருப்பா இருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக என் பெருந்தலைவர் காமராசரை என்னென்ன சொன்னார், ஈவேரா, அண்ணா, கருணாநிதி, இந்த 3 பேரும் என்ன சொன்னாங்க? முன்னாடி எல்லாம் எரும மாட்டு தோலை தான் ரஷ்யாக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்பெல்லாம் எரும மாடே போகுதுன்னு சொன்னானுங்க. காமராசர் அவர்கள் வைச்ச அந்த கூட்டணியை விமர்சிக்கிறதுக்காக மட்ட குதிரையும் எரும மாடையும் ஒரே வண்டியில பூட்டின மாதிரி இருக்குன்னு சொன்னார். இவரு ஜாதியை ஒழிக்க, தீண்டாமையை ஒழிக்க போராடினாரா? யாருக்கு அதுல பூசுத்துறீங்க? அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலங்க. இவர் பண்ணது பூரா இவர் குடும்பத்துக்காக 125 கோடி அந்த காலத்துல சேர்த்து வச்சாரு. அது இப்ப பல கோடியா நல்ல வாயம் சம்பாரிச்சு நாரவாயம் திங்கிறாங்கிற மாதிரி நாரவாயம் சம்பாரிச்சு அதை விட ரொம்ப நாரண வாயம் தின்னுகிட்டு இருக்கான். மது ஒழிப்பை பத்தி இந்த ஈவேராவுடைய நிலைப்பாடு என்ன? திராவிட இயக்கம் கண்ட உடனே மது ஒழிப்பு ஒரு முட்டாள்தனம், மது ஒழிப்பே ஆகாது, மதுவை கலவியோட சேர்த்து பேசினாருங்க. கலவியை எப்படி நீ கூடாதுன்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி ஒருத்த மது குடிக்கிறத நீ கூடாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு பேசினவர் இருந்தாலே. ஆனா உன்ன மாதிரி கேவலமா நான் ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. இருக்கட்டும் மச்சி, நானே ஃபர்ஸ்ட் ஆண்டு போறேன். இன்னைக்கு சொல்றானுங்க தீக்காக்காரங்க பூரா பாரதி கஞ்சா குடிச்சாரு, பாரதி சரக்கு அடிச்சாருங்கிறாங்க. இவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு யாருக்கு தெரியும்? பாரதி கஞ்சா அடிச்சாரு, அண்ணாதுரை எப்படி செத்தாப்ல? அண்ணாதுரைக்கு ஓரல் கேன்சர். எனக்கு தெரிஞ்சு கருணாநிதி நெஞ்சில் அடிச்சதுனால செத்தாப்ல கேள்விப்பட்டேன். ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. மகாகவி கஞ்சா குடிச்சாருன்னு சொல்றீங்களே, மகாகவி கஞ்சா சாப்பிட்டதுனால இறக்கல, ஆனா உங்க அண்ணாதுரை எதை சாப்பிட்டதுனால இறந்தாரு, அதை பேசுறதுக்கு இவங்க தயாரா? அப்ப எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றத வச்சு பார்த்தா திராவிட இயக்கங்கள்ல பல பாப்புலோ எஸ்கபர்கள் இருக்கிறார்கள், அப்படித்தானே? என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்டேன், அதான் அந்த பேச்சு. சஞ்சய், ஹாய், ஐ அம் சஞ்சய். என்ன சஞ்சய் ராமசாமி யாரு? யாருக்கிட்ட விடுற? இவன் சஞ்சய் ராமசாமி. தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. என்ன பிரசவம் பார்த்தது எங்க அண்ணன் தான். தம்பி விஜயும் என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்துல இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான்.